ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த கஸ்டமைஸ்டு ரெசின் கீச்செயின் தாங்க. இந்த கீச்செயின் நான் எப்படி மேக் பண்ணேன் அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெசின் கீச்செயின் மட்டும் இல்லாமல் ரெசின் ஆர்ட் அண்ட் தென் பிரஸ்ட் மில்க் ப்ரிசர்வேஷன் இது எல்லாமே கூட பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி வாங்க இந்த கீச்செயினை எப்படி மேக் பண்ணேன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் பேஸ் கொடுத்து வச்சிருந்தேன். பேஸ்ல பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் மைக்கா பவுடரும் பேர்ல் ஒயிட் கலர்ல மைக்கா பவுடரும் ரெசின்ல பேஸா கொடுத்து வச்சிருந்தேன். இந்த பேஸ் கொடுக்கும்போது கரண்ட் இருக்குல்லைங்க. ஸோ நான் அப்படியே பேஸ் கொடுத்துட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுட்டேன். இது ஒரு 24 மணி நேரம் கழிச்சுட்டு எஸ் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இந்த கஸ்டமர் கேட்டது பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்ற ஸ்டிக்கர் மட்டும் இருந்தால் போதும், நேம் எல்லாம் எதுவும் எழுத வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக இந்த ஃப்ளார், இந்த ட்ரை ஃப்ளார் நமக்கு ரெசின் ஷாப்பில் கிடைக்கும். ஸோ இது ஒரு ஃப்ளாரை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு பக்கமும் வச்சுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது போல் மல்டி கலர் ஸ்டோன் இருந்துச்சுங்க. இதை ரெண்டு சைடும் வச்சிடுறேன். இந்த ஸ்டோன் இந்த மாதிரியான கீச்செயினுக்கும் ரெசின் ஆர்ட்டுக்கும் ஒரு தனி அழகு கொடுக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு பர்ஃபெக்டாக வர்ற மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்றேன். இந்த கஸ்டமர் கேட்டது பார்த்தீங்கன்னா விருப்பப்படி எப்படி பண்ணாலும் ஓகே அப்படி சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த பேஸ்டல் ஷேட்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த க்ரீனும் இந்த ஒயிட்டும் தனியாக ஒரு அழகாக தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கோல்டன் கலர் லெட்டர் கொடுக்கும்போது நம்ம லைட் கலர் யூஸ் பண்ணும்போது அந்த கோல்டன் கலர் அழகாக எடுத்துக்காட்டும். ஸோ 24 மணி நேரம் கழிச்சுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் அன்மோல்ட் பண்ணிக்கிறேன். என்னோட ரெசின் கியூர் ஆகிறதுக்கு 24 hours ஆகுதுங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன மோல்டில் நான் ஊற்றி வச்சிருந்தேன். இது பெண்டன்ட் மோல்டு. இது கீச்செயினோட ரிங்கில் நம்ம அட்டாச் பண்ணும்போது அது கொஞ்சம் அழகாக தெரியும். அந்த சின்ன குட்டி குட்டியாக இருக்கிற மோல்டில் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரோட நேம்லையும் ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஹார்டின் ஷேப்குள்ள எஸ்எஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நேமும் குழந்தைங்களோட நேம் இந்த மாதிரியான குட்டி குட்டி பெண்டன்ட்ல நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ரெசின் நம்ம கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டோம்னா இந்த என்ன்ற லெட்டரில் தெரியற மாதிரி அதிகமாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் அதை பார்த்து தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதை நல்லா டீபர் பண்ணிடலாம். சைட்ஸ் எல்லாமே டீபரிங் டூல் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா கீச்செயின் ரிங் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கோல்டன் கலரில் கீச்செயினும் அதுக்கு கொஞ்சமாக ஜம்ப் ரிங்கும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த எஸ்ன்ற லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் கிடையாது. ஸோ ஹேண்ட் ரூலர் வச்சு நம்ம ஹோல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஹோல்ஸ் ஆட் பண்ணும்போது எஸ்ன்ற லெட்டருக்கு நடுவில் கரெக்டாக பார்த்து நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரியான ஐஸ் க்ளூவும் யூஸ் பண்ணிக்கணுங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரியான நல்ல ஒரு க்ரிப்பாக பிடிச்சிக்கிற மாதிரி சிசர் என்கிட்ட இருந்தது. ஸோ அதில் இந்த ஐஸ் க்ரூ ஆட் பண்ணிட்டு ஒரு சொட்டு மட்டும் யூவி ரெசின் கொடுத்துருக்கேன். யூவி ரெசின் கொடுக்கறது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான க்ரிப் கிடைக்கும். அதனால தான் யூவி ரெசினுக்கு பதிலாக ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் ஒரு சொட்டு மட்டும் இந்த ஸ்க்ரூவில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா டைட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த கீச்செயின் ரிங் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான டூல்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரிங்கில் எஸ்எஸ்ன்ற லெட்டரும் நெக்ஸ்ட் அந்த குட்டி குட்டியாக இருக்கிற பெண்டன்ட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கீச்செயின் ஆல்ரெடி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா டைட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப அழகான கீச்செயின் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கீச்செயின் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரியான கீச்செயின் இல்லாமல் நம்மக்கிட்ட ஃபோட்டோ கீச்செயினும் கூட பண்ணிக்கலாங்க. கஸ்டமைஸ்டு ரெசின் கீச்செயின் மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸ்டு ரெசின் ஆர்ட்டும் கூட பண்ணிக்கலாம். பேபி திங்ஸ் ப்ரிசர்வேஷனில் பிரஸ்ட் மில்க் வச்சு சின்னதாக ஒரு பெண்டன்ட் மாதிரி ஆட் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட பிரஸ்ட் மில்க் ப்ரிசர்வேஷன் கூட அவைலபிளுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர்லனாலும் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பீட் பிரேஸ்லெட் மேக்கிங்கான ரா மெட்டீரியலும் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன டீட்டெயில் வேணும்னாலும் நம்மகிட்ட வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட டீட்டெயில் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.